ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்க்கர் அகாடமி. நான் குல் பால பேசுகிறேன். இன்றைக்கி 10th ஓல்டு புக் தமிழ் இயல் 6 பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இயல் 6ல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடுத்தோது. இதோடைய ஆசிரியர் வந்து பேர் வந்து தெரியவில்லை, அதனால் இதற்கு வந்து ஆசிரியர் குறிப்பு வந்து கிடையாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்குறிப்பு வந்து பார்த்துருவோம். நூற்குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் வந்து ரிவர்ஸில் வருவோம். தமிழ் விடுத்தோடோட நூற்குறிப்பு. தமிழ் விடுத்தூது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று. இது வந்து கலிவெண்பாக்களால் இதோடைய பாடல்கள் வந்து ஆகியிருக்கு. மேலும் கலிவெண்பாக்களால் உள்ள உயர்திணை அல்லது அக்ரிணை பொருட்களால் தூது அனுப்பக்கூடியது தான் வந்து என்னது தூது இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. உயர்திணை பொருள் அல்லது அக்ரிணை பொருள் இதில் ஏதாவது ஒன்றை வச்சு தூது அனுப்பக்கூடியதான் என்னது தூது இலக்கியம் அப்படிங்கிறாங்க. 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று கலிவெண்பா பாடல்கள். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீதல் காதல் கொண்ட பெண்ணொருத்தி வந்து தமிழ் மொழியை வந்து தூதுவாக அனுப்புவதால் இதற்கு தமிழ் விடு தூது அப்படின்ட்டு பெயர் வந்திருக்கு. இதோடைய ஆசிரியர் பெயர் வந்து நமக்கு தெரியல, அதனால ஆசிரியர் குறிப்பும் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா, இவ்வளோதான். இதான் வந்து நூற்குறிப்பு. இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடலோட பொருள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாடலோட பொருளை பார்த்துட்டு அடுத்து பாடலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாடலை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் வந்து போதுமானது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழையும் வயலையும் வந்து ஒப்பிடுவது மாதிரி தான் இந்த பாடல் வந்து இருக்கும். தமிழை தான் சொல்கிறாங்க. தமிழை உமக்கு தலைமை பேறு அளித்தால் உமக்கு ஒப்பானவர் உருவம் இல்லை. அதாவது தமிழை வந்து தலைமையாக வச்சுக்கிட்டு இருந்தால் தமிழுக்கு ஈக்குவல் எதுவும் இல்லைன்ட்டு இந்த முதல் லைனில் வந்திருக்கு. அடுத்தது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்ற 4 வகை பாக்களும் வயலின் வரப்புகளாகும். ஓகேவா, பாக்கள் அப்படிங்கிறது வயலின் வரப்புகளாக வந்து இருக்குது. 4 வகை பாக்கள் என்னது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்ட்டு. பாவீனம். பாவீனம் வந்து மடைகளாக இருக்கிறது. பாவீனம் அப்படிங்கிறது துறை, தாளிசை, விருத்தம் அப்படின்ட்டு இந்த 3 பாவீனங்களும் மடைகளாக வந்து உள்ளது. நாற்கரங்கள் வந்து நல்ல ஏர் கலனாக வந்து இருக்கிறது. நாற்கரம் அப்படிங்கிறது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாற்கரங்களையும் நல்ல ஏற்களங்களாகவும் வந்து கொண்டு சொல்லேறுவர் உழவு செய்ய. ஓகேவா, இப்படி உழவு செய்ய தமிழையும் உழவையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. உழவு செய்ய வைத்தருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம் ஆகிய செய்யுள் நன்னெறிகளை. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா செய்யுள் நன்னெறிகளை விதைகளாக விதைத்து செய்யுள் நன்னெறிகளை விதைகளாக அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவைய விளைவிக்கின்றன. ஓகேவா, செயலோடைய நன்னெறிகளை விதைகளாக விதைத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு விளைபொருட்களாக வந்து வருகிறது. அறம்பொருள், இன்பம், வீடா விளைபொருட்கள் வருகிறது. அடுத்த பின்னாடி பேராகிராஃபில் 3 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதை இங்கே வந்து சொல்லியிருந்தேன். போலி புலவர்களின் கூட்டம் பெருக்குவதை கூட்டுவதற்கு. ஓகேவா, போலி புலவர்களின் கூட்டம் வந்து பெருக்குவதை கூட்டுவதற்கு அதிவீர ராம பாண்டியனும். இந்த 3 இதுவுமே முக்கியம். இதில் யாராட்டும் ஒரு பேரை கண்டிப்பாக கேட்பாங்க. செவி அறுப்பதற்கு வில்லிபுத்துரோன், தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்குத்தர் அப்படின்ட்டு இவங்க 3 பேரும் இருக்காங்க. இது வந்து பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. வாங்க இப்போ பின்னாடி பார்ப்போம். ஓகே, அறம்பொருள், இன்பம், வீடுன்ட்டு விளைபொருட்கள் ஆகின்றன்னு பார்த்தோமா. அந்த செயல் நன்னெறிகளை விதைகளாக வைத்து அறம்பொருள், இன்பம், வீடுன்ட்டு விளைபொருட்கள் ஆகின்றன. அடுத்தது போலி புலவர்களை வந்து கூட்டம் பெருகாமல் இருப்பதற்கு அதிவீர ராம பாண்டியனும், செவியை அறுப்பதற்கு வில்லிபுத்துரோன் அவரும், தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்குத்தரும் வந்து இருந்தேமல் தமிழே நீ கிழித்து செழித்து வளர்ந்தாய். ஓகேவா, இது இப்படி இருந்தனால நீ வந்து நல்லா வளர்ந்துருக்காய் அப்படிங்கிறாங்க. தமிழை பால், முந்திரி, வாழை, கரும்பு, இளநீர் பல வகை சுவைகளையும் தருகின்றாய். தெளிந்த அமுதாகவும் மேன்மையான வீடு பெற்று அளிக்கும் கனியாகவும் அறிவனால் உண்ணப்படும் தேனாகவும் இப்படி இருக்கக்கூடிய தமிழே உம்மிடத்து வந்து நான் மகிழ்ந்து ஒரு விண்ணப்பம் வந்து விண்ணப்பம் என்கிட்ட இருக்கு. தமிழே இப்படிலாம் பண்ணக்கூடிய தமிழே என்கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கு. அந்த விண்ணப்பத்தை வந்து நீ கேட்பாயாக. மகிழ்ந்து உரைக்கும் உன்கிட்ட ஒரு விண்ணப்பம் இருக்கு, அதை நீ கேட்பாயாக அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க. என்ன விண்ணப்பம்லாம் கொடுக்கல. ஸோ இவ்வளோதான், விண்ணப்பம் இருக்கு கேட்பாயாக அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க. ஓகேவா, இல்லை வந்து இந்த சொற்பொருள்லாம் வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க. பெருசாக அவ்வளோ முக்கியம் கிடையாது. லைட்டாக ஜஸ்ட் ரீட் வந்து பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு, பிரித்தல் இதெல்லாம் அப்படி தான் லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. இப்போ வந்து நம்ம பாடலை பார்ப்போம். ஓகேவா, இப்போ பாடலோட பொருள் புரிஞ்சிட்டல. இதுதான் பாடலோட பொருள். ஆசிரியர் கூட பார்த்தாச்சு. அடுத்த பாடல் வந்து பார்ப்போம். பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ரீடு பண்ணால் வந்து எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஏன்னா இந்த பாடல் வரிகள் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அரியா சனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே விரிவார் திகழ்பா ஒரு நான் குஞ்செயுள் வரம்பாகா புகழ்பா வினங்கள் மடை போக்கா நிகழ்வனவே.
நல்லேறினால் செய்யுள் நாட்கரம் தேர்பூட்டி சொல்லேர் உழவர் தொகுத்தீண்டி நல்ல நெறி நாளே விதையாய் நனி விதைத்து நாற்பொருளும் மேலே பலன் பெற செய்குவான் நாள் மேலோரில் பாத்தனதாக கொண்ட பிள்ளை பாண்டியன் ஓகேவா, பாண்டியன் வில்லிபுத்தர் ஒட்டக்குத்தரின் கல்லாது கூட்டிக்கோளும் சித்தரியை கொட்டி செவியறுத்து கூட்டித் தலைக்கெல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்தூர் கட்டி வளர்ந்தனை பால் முந்திரிகை வாழைக்கனியாய் கிளந்தகரும் பாய்நாளி கேரகத்து இளங்கனியாய். இப்போ படிக்கும்போது உங்களுக்கு புரியுதா? அந்த பாடலோட மீனிங்லாம் அப்படியே வருதா? இப்போ திரும்ப ஒரு தடவை சொல்கிறோம் பாருங்க. தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழை புத்திக்குள் உன்னை படுத்தேனே உன்னோடு உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள். நான் உன்கிட்ட சொல்வதற்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு, அதுக்கு நீ கேட்பாயா? அப்போ இந்த பாடலோட பொருளாக இங்கே வருதான்னு பாருங்க. வரும். அரியாசனம் உனக்கேயானால் உன்னால் சரியாரும் உண்டோ தமிழே. உன்னை தலைமை பேருவாக வைத்தால் அதற்கு இணை ஏதாட்டு உண்டா அப்படிங்கிறது வரக்கூடியது. திகழ்பா உருநான் செயல் அந்த வரப்பாகவும், அடுத்தது இந்த பாக்கள் பார்த்தீங்கன்னா மடைகளாகவும் இருக்கிறது. பாக்கள் மடைகளாக இருக்கிறது. செயல்கள் வரப்புகளாக இருக்கிறது. அடுத்தது நாற்கரம் தேர்பூட்டி, நாற்கரங்கள் இருக்கா தேர்பூட்டி அந்த லைன்ல வரும். சொல்லேர் அப்போ உழவர்கள் வருமா. அடுத்தது இந்த இது 4 இதை செயலில் உள்ள 4 இதுகளை விதைகளாக விதைத்து அதில் உள்ள பலன் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு பெறுகிறோம், அது வருதா. அடுத்தது ஆதி வீரராம பாண்டியன் வில்லி புத்திரான் ஒட்டக்குத்தர் இவங்க பேர்லாம் வருதா. அடுத்தது குட்டி செவியறுத்து தலையை வெட்டுறது பால் முந்திரி வாழை தெல்லமுதா இருக்கிறது உன்ட்ட ஒரு விண்ணப்பம் அப்படின்ட்டு அந்த பாடலோட பொருளை படிச்சுட்டு இந்த பாடலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு கான்செப்ட் புரிஞ்சிடும். அப்போ அந்த பாடலோட பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, பாடலோட பொருள் உட்குறிப்பெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ புக் பேக் பார்ப்போம். போலி புலவர்களை தலையில் குட்டுபவர் அதி வீரராம பாண்டியன். 4 வகை பாக்களும் வயலுக்கு வரப்புகளாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மை தமிழகம். இது நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் இந்த பாடம். தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய லெமுரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர். மனித நாகரிக தொட்டில் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்கன்னா லெமுரியா கண்டத்தை சொல்கிறாங்க. அப்போது லெமுரியா அப்படிங்கிறது இந்த குமரிமுனையில் இருந்து, ஓகேவா. குமரிமுனைக்கு தெற்கே நிறைய இருந்திருக்கு. இப்போ உள்ள தமிழகம் முன்னால் கிடையாது. குமரிமுனைக்கு தெற்கே நிறைய இருந்திருக்கு. அதில் குமரி மலை பகுருளி ஆறு முதலின இருந்ததாக சிலப்பதிகார பாடல் வரிகள் நமக்கு சொல்லுது. எனது பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்ட்டு. இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா பகுருளி ஆறுல சிலம்பு தொலைஞ்சிட்டு, இந்த பக்ருலி ஆறு அப்படின்ட்டு நீங்கள் பேர் வந்துட்டுனாலே பக்ருலி ஆறில் சிலம்பு தொலைஞ்சிட்டு. அப்போ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு ஞாபகிக்கலாம். மனித நாகரிக தொட்டில் லெமுரியா கண்டம். அடுத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார்ல, அவர் இந்த ஒரு பாடலை தமிழோட பழஞ்சிற்பனை பெருமிதம் கொள்ளுமாறு இந்த ஒரு பாடலை சொல்றாரு. திங்களோடும் செலும்பருந்தி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஓகே, திங்கக்கிழமை தமிழோடு பிறந்தது யாரு? பாரதிதாசன். இப்படி எழுதிக்கோங்க. திங்கக்கிழமை தமிழோடு பிறந்தது யாரு? பாரதிதாசன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யார் சொன்னதுன்னு கேட்டால் திங்கக்கிழமை தமிழோடு பிறந்தது யாரு? பாரதிதாசன் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. இல்லை ஷார்ட்கட்டு வேணா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த தமிழ் மொழியின் தொன்மை அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்தது இந்த வாணிகம் அப்படிங்கிறதுலையும் பெருசாக கிடையாது. பழந்தமிழர்கள் அறத்தின் வழியை வாணிகம் செய்தனர். நிறைய பொருள் கொள்வதும் மிகை கொள்ளாது. நிறைய பொருள்களை வாங்குவதும் கிடையாது, கொடுப்பதும் குறைப்படாது. கொடுக்கறதும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. நிறைய வாங்குறது கிடையாது, கம்மியாக கொடுக்கறதும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாக்ஸும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது, அவ்வளோ முக்கியம் கிடையாது. இங்கேருந்து முக்கியம் கடல் வாணிகம். கடல் வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்து இருந்தாங்க. பொன் மணி முத்து
துகில் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வாணிகம் வந்து செய்தார்கள். பண்டைய தமிழகத்தில் வந்து துறைமுக நகர்கள் பட்டினங்கள் பல இருந்தன. அதில் பூம்புகார் வந்து முக்கியமானது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசி, மயில் தொகை, சந்தனம்லாம் தான் அனுப்பப்பட்டது. எல்லாம் நியூ புக்லேயும் வரும், இந்த ஹிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அடுத்தது கிமு 10ஆம் நூற்றாண்டில் 6th சோசியல் ஹிஸ்ட்ரியில் வரும். கிமு 10ஆம் நூற்றாண்டில் சாலமோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் வந்து அனுப்பப்பட்டது. தமிழர்கள் வந்து சாவக நாட்டுடன் கடல் வாணிப தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் இதை படிச்சுக்கிட்டனாலே உங்கள் மனசில் பதிஞ்சிடும், அவ்வளோ வந்து போதுமானது. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே வந்து கண்டென்ட் தானே. அடுத்தது மொழி தொன்மை. இந்த மதுரை தமிழ் சங்கம் அப்படிங்கிறது கிறிஸ்து ஊழி தொடங்குவதற்கு கிறிஸ்துவ மதம் தொடங்குவதற்கு முன்னாடி இருந்ததாக வந்து கருதப்படுகிறது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய மரபு செய்தி வேறு எங்கேயும் இல்லை என்ற தனிநாயகங்களின் கூற்று அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, இந்த அதாவது மதுரை தமிழ் சங்கம் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு மரபு செய்தியை பற்றி தனிநாயகம் அடிகள் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது தமிழ். அடுத்து இதெல்லாம் வந்து முக்கியமானது. தமிழ்கெழு கூடல். தமிழ்கெழு கூடல் புறநானூறு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கூடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடல் வந்து 400 ரூபாய். அப்போ தமிழ்கெழு கூடல், அப்போ குடல் 400 ரூபா, புறம் 400 அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்கெழு கூடல் புறம் 400, கூடல் வந்து 400 ரூபாய். அடுத்தது தமிழ் வேலி. இப்போ வேலி போட்டுட்டா அதை மீறி பறிக்க முடியாது. இப்போ ஒரு மாந்தோப்பு இருக்குது, அதில் சுற்றி வேலி போட்டாங்கன்னா உள்ள மாங்காவெல்லாம் நம்ம பறிக்க முடியாது. அப்போ வேலி போட்டால் பறிக்க முடியாது. அதான் வந்து தமிழ் வேலி பரிபாடல். ஓகேவா, தமிழ்கெழு கூடல் அப்படிங்கிறது புறநானூறு, குடல் 400 ரூபாய். தமிழ் வேலி அப்படிங்கிறது பரிபாடல், வேலி போட்டால் பறிக்க முடியாது. அடுத்தது கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் மணிவாசகம். கூடலில் ஆய்ந்த ஓந்தின் தமிழன் யாரு? மணிவாசகம் அப்படின்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து வாணிக பொருட்கள் வந்து துறைமுக நகர்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் வந்து செய்யப்பட்டது. அதை பற்றி வந்து பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சியில் நிறைய சொல்லியிருக்காங்க. இங்கே பட்டினப்பாலை பாடல் வந்து ஒன்றுக்கு இருக்குது, இதை ரீட் பண்ணிக்கோங்க. நீரின் வந்த நிமிர்பரி பரவியும் காலின் வந்த கருங்கரி மோடியும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கி நந்தலை மருகு அப்படின்ட்டு பட்டினப்பாலையில் வந்து கொடுத்துருக்காங்க. காவேரி பூம்பட்டினத்தில் வந்து பொருட்கள் வந்து மண்டியும் மயங்கியும் கிடந்தன அப்படிங்கிறத வந்து பட்டினப்பாலையில் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்கட்டில் இருக்காது, இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமிர் பரிந்த படகு மாதிரி, படகு கருங்கரி மணியும் பொன்னும் ஆரமும் அகிலும் இது எல்லாமே வந்து பட்டினப்பாலத்தில் வருது. மதுரை காஞ்சி கிடையாது, பட்டினப்பாளையங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இசைக்கலையை பொறுத்த வரைக்கும் இசைக்கலைஞர்கள் பாடல்கள் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம் இந்த மூன்றிலையும் வந்து இசை மரபுகளை வந்து வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மறை அப்படின்ட்டு தொல்காப்பியம் வந்து சொல்கிறது. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொல்காப்பியம்னாலே தோல் தான். ஓகேவா, நரம்பை வந்து மறைக்கக்கூடியதுக்கு தான் எதுக்கு தோல் இருக்குது. நம்ம கை காலில் உள்ள நரம்பு எலும்புகளெல்லாம் மறைப்பதற்கு தான் தோல் இருக்குது. ஸோ நரம்பை மறைப்பதற்கு தோல். அப்போ நரம்பின் மறை அப்படின்னா வந்துட்டுனா தொல்காப்பியர் அப்படின்ட்டு போட்டுருங்க. அடுத்தது பாணன், பாடினி, கூத்தன், விரலி இந்த மாதிரி நாடக கலைஞர்கள்லாம் வந்து இருந்தாங்க. ஒப்பாரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இவருக்கு ஒப்பார் வந்து ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னது ஒப்பாரி. இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பண்ணோடு தமிழ் ஒப்பாய். பண் அப்படின்னா வந்து என்னதுன்னா இசை வந்துட்டுனா ஒரு இசை மியூசிக் போட்டால் என்ன எல்லாரும் ஆரவாரமாக ஆயிடுவோம். ஸோ பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படிங்கிறது தேவாரம். ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைகளுக்கும் வந்து தமிழ் மொழியில் வந்து இந்த இது இருக்குது, பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு கருவி, தோற்கருவி, தொலைக்கருவி, இசைக்கருவி அப்படி ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ட்டு கொடுத்துட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அவங்கவுங்க இதுக்கு என்னன்ட்டு. ஓகேவா, பன்னிசை அவங்கவுங்களுக்கு என்ன கருவி என்ன இசை அப்படிங்கிறத பிரித்து வச்சுருப்பாங்க. அடுத்து குழல் இனிது யாழ் இனிது. திருக்குறளை மேக்சிமம் ஈஸியாக படிச்சிடலாம். குழல் இனிது யாழ் இனிது வள்ளுவம்.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்பவர், இது வந்து திருக்குறள். அடுத்தது உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரு, இது வந்து புறநானூறுன்னு நினைக்கிறேன், புறநானூறு தான், புது புக்கில் வரும். அடுத்த மருத நிலம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமாக வந்து இருக்கிறது. இதில் வந்து வேந்தனை வந்து முதன்மை கடலாக தமிழர்கள் வந்து வணங்குகிறார்கள். அடுத்த பழந்தமிழரின் ஆய்வு. அறத்தின் வழியை பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அறம்பொருள் இன்ப வாழ்வினை பெற்றிருந்தால் அறத்தினை கை கொண்டால் வீடு அப்படிங்கிறது ஒன்று வேண்டாதாயிற்று. அறத்தை வந்து கை கொண்டிருந்தால் வீடு அப்படிங்கிறது ஒன்று வேண்டாம், எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது முக்கியம். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, புறப்பாடல். இந்த புறப்பாடல் புறநானூறுன்னு வந்துட்டுனாலே அது வந்து என்னது, வீரனை வச்சு தான் ஷார்ட்கட்டு. இப்போ ஒரு வீரன் வந்து காளையை அடக்குவது தான் அவனோட கடன், காளையை அடக்குவது தான் அவனோட கடன். ஓகேவா, காளையை அடக்கினாதான் அவனோட வாழ்க்கையில் உள்ள கடன் முடியும். அப்போ காளை கடனே, காளைக்கு கடனே, காளையை அடக்குவது தான் அவனோட கடல் அப்படின்ட்டு புறப்பாடலில் சொல்லிடுது. பெண்களின் பெருவீரத்தினை பற்றி ஓக்கூர் மாசாத்தியார் வந்து பாடுகிறாருங்க. இவங்க முக்கியம், ஓக்கூர் மாசாத்தியார். அவ்வளோதாங்க, இதோடு முடிஞ்சு அவ்வளோதானா? அவ்வளோதான், வேறு மீதி எதுவும் முக்கியம் கிடையாது. அவ்வளோதான், லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க எப்போதும். லெமரியா வந்து மனித நாகரிக தொட்டில் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. தனக்குவமையால் ஒரு மனித இனம், இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, இது முக்கியம். பண்ணோடு தமிழ் ஒப்பாய், பண் அப்படின்னு வந்துட்டு என்ன, ஆரவாரம் தேவாரம். ஓகே, அவ்வளோதான், இதோடு முடிஞ்சு. இது சந்திப்பிலை ஒருமை பன்மையெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த தற்கால தொல்லியல் ஆய்வுகள். இது நியூ புக்கில் இது ரிலேட்டடாக நிறைய இருக்குது, இருந்தாலும் இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேவா, இதோட கான்செப்ட் என்னென்னா, 10ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய வளவன் மற்றும் கபிலன் இவங்க 2 பேரும் வந்து பள்ளிக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். வளவனும் கபிலனும் வந்து பேசுகிறாங்க. வளவன் கேட்குறான், கபிலா இன்றைய நாளிதழ் செய்தி ஒன்றை படித்தாய் அப்படின்ட்டு வளவன் கேட்குறான். அது கபிலன் சொல்கிறான், இல்லையே படிக்கல, ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கான்னு கேட்குறான். அப்போ வளவன் சொல்கிறான், ஆமாம், இன்றைக்கி ஒரு கல்வெட்டை பற்றி செய்தி வந்து இடம்பெற்றிருக்குது. என்ன கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் கிபி 13, திருவண்ணாமலையில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் சங்ககால மன்னன் நன்னன், இந்த சைடில் இந்த கேப்பில் எழுதிக்கோங்க, இதில் எழுத மறந்துட்டேன், நன்னன் மற்றும் பெருங்கௌசிகனார். ஓகேவா, நன்னன் மற்றும் பெருங்கௌசிகனார் வந்து பாடிய மலைப்படுகடாம் நூலை பற்றிய செய்திகள் வந்து வந்திருக்கு. இதை பற்றி நீ பார்த்தாயே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அந்த கவிலை வந்து நான் பார்க்கலையே அப்படின்ட்டு அவங்க டீச்சர்கிட்ட போய் கேட்குறாங்க. டீச்சர்கிட்ட போய் ஓகே நம்ம இந்த தொல்லியலை பற்றி இன்னும் நம்ம டீச்சர்கிட்ட கேட்போங்க போது தொல்லியல் என்றால் என்னங்கிறாங்க. அதுக்கு அவங்க டீச்சர் பழமையான காலத்தில் உள்ள கல்வெட்டுகள், கட்டடங்கள், காசுகள், செப்பேடுகள்லாம் வந்து தொல்லியல் அப்படின்ட்டு இதை பற்றியான படிப்புகளுக்கு பெரிய ஆங்கிலத்தில் வந்து ஆர்காலஜி அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு. மேலும் வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை சிலப்பதிகாரம் முழுதில் இலக்கியங்கள் இடம்பெற்றிருந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்ட்டு ஒரு துறைமுக நகரம் இருந்துச்சு. ஓகேவா, மணிமேகலை சிலப்பதிகாரம் முதலில் இலக்கியங்கள் இடம்பெற்ற காவிரி பூம்பட்டினம் சோழர்களின் கடற்கரை நகரம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் வந்து எதுவுமே கிடைக்கல. இந்திய தொல்லியல் துறை 1963ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சியை நடத்துகிறாங்க. அகழ்வாராய்ச்சியை நடத்தி பூம்புகார் அருகில் உள்ள கீழார்வேலி, ஓகேவா, பூம்புகார் அருகில் உள்ள கீழார்வேலி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நிறைய கட்டட இடிபாடுகள் வந்து கிடைக்கிறது. அதில் வெண்கலத்திலான ஒரு புத்தர் பாதம் வந்து கிடைக்கிறது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து பண்டைய காவிரி பூம்பட்டின மக்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க. இது வந்து காவிரி பூம்பட்டின நகரம் இங்கே இருந்திருக்கு அப்படின்ட்டு இதில் நிரூபணம் ஆகுது. அப்போது ஒரு அகழ்வாராய்ச்சி இருந்தால் தான் பழமையான இதில் இருந்துச்சு அப்படின்ட்டு உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இங்கே புத்தர் சிலை இருந்தனால காவிரி பூம்பட்டத்தில் அந்த காலத்தில் புத்த மதம் வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிய முடிகிறது. ஓகேவா, அவ்வளோதான். இது தவிர வேறு ஒன்றும் முக்கியம் கிடையாது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஏறுதழுவுதல் பற்றி மொகஞ்சதாராவில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலி. ஓகேவா,
பண்டைய காலத்தில் இறந்தோரை அவர்கள் பயன்படுத்திய பொருட்களுடன் ஒரு தாலியில் இட்டு புதைக்கும் பழக்கம், இதில் புதைக்கும் பழக்கம் வந்து இருந்துச்சு. இதை பற்றியான ஒரு முதுமக்கள் தாளிகள், இதை வந்து முதுமக்கள் தாளிகள் அப்படிங்கிறோம். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 1876 மற்றும் 2003 ஆகிய அந்த 2 டைம் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளை வந்து இது கண்டுபிடிக்கப்படுகிறது. இது வந்து கிமு 300லேருந்து கிபி 300, ரொம்ப ஈஸியானது தான். கிமு 300 டு கிபி 300 தூத்துக்குடியோடைய என்னது ஆதிச்சநல்லூர் இங்கே வந்து கிடைக்கிறது முதுமக்கள் தாளிகள். அவ்வளோ, இவ்வளோதான் இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த புணர்ச்சி அப்படிங்கிறது நியூ புக் போதும், இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். இது வந்து இந்த பிரித்தெழுதுகளுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நான் சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷத்தில் இதை முடிச்சிடலாம், ஈஸி தான். இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது என்னது? பொன் ப்ளஸ் வயல், பொன் வயல், இது வந்து இயல்பு புணர்ச்சி. அடுத்த விகார புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். இப்பு அப்படிங்கிறது தோன்றிருக்குது. மரம் ப்ளஸ் வேர், மரவேர். இம் அப்படிங்கிறது கெட்டு பெருக்குது, கெடுதல் விகாரம். பொன் ப்ளஸ் குடம், பொற்குடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரிந்திருக்கு, அதனால பொற்குடம், இது வந்து திரிதல். அப்போ தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம்ட்டு விகார புணர்ச்சி 3 வகைப்படும். இப்போ திசை பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வடக்கு ப்ளஸ் கிழக்கு அப்படின்னு வரும்போது என்ன வருதுன்னா வடகிழக்குன்னு வருது. இந்த இக்கு அப்படிங்கிறது பெயருது. ஓகேவா, அதாவது வடக்கு என்னும் நிலைமொழியில் உள்ள கிழக்கு மேற்கு வருமொழிகளோடு சேரும் பொழுது இறுதி எழுத்துக்களான இக்கு வந்து நீங்குகிறது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி, இதுக்கு வந்து புக் பேக் ஒன்று உண்டு, அதோட ஆன்சர் ஈஸியாக இருக்கும், அதனால் அதை பார்த்துக்கணும். ஓகே, வடக்கு வடக்கு இல்லை இந்த வடகிழக்கு வடமேற்கு அப்படின்ட்டு வந்துடும். தெற்கு தெற்கு அப்படிங்கும்போது தென் மேற்கு தென்கிழக்கு அப்படின்ட்டு வந்துடும். இதோடைய இது மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் இக்கு போகுது, இதில் இக்கு போகுது, இதில் தென்னு வருது, இதில் தென்னு வருது, அவ்வளோதான். அடுத்த மலைகள் வரும்போது வடக்கு ப்ளஸ் மலை வடமலை, தெற்கு ப்ளஸ் திசை தென் திசை, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. எல்லாம் முன்னால் வந்து கேட்டிருக்காங்க, கீழ்நாடு. மேற்கு ப்ளஸ் நாடு மேல்நாடு மேநாடு, 2 இது இருக்கு. ஓகேவா, இவ்வளோதான். அடுத்த பண்பு பெயர் புணர்ச்சி. இதில் இருந்து இந்த பிரித்தெழுதுகளில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும்ல, அதற்கான எல்லா கன்ஃபியூஷனும் இங்கே நீங்கும் பாருங்க. இப்போ பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது இந்த மை விதல் போகுது, மையீற்று பண்பு பெயர்கள் மைய போகிறது. இப்போ கருவிழி, இதை எப்படி எழுதலாம்? கருமை ப்ளஸ் விழி, இப்படி தான் வந்து பிரித்து எழுதுவாங்க. கருவிழி அப்படிங்கிறது எப்படி வரும்னா கருமை ப்ளஸ் விழின்னு வரும். இதில் இந்த மை வந்து ஈறுபோதல் விதியின்படி, இதெல்லாம் நீங்கள் நோட்டில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. மை அப்படிங்கிறது எப்போ கேன்சல் ஆகும்னா ஈறுபோதல் விதியின்படி மை வந்து கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி கரு ப்ளஸ் விழி கருவிழி அப்படின்ட்டு வரும். ஈறுபோதல் என்னும் விதியின்படி மை வந்து நீங்குகிறது. இதை வந்து ஷார்ட்டாக மை வந்து ஈறுபோதல் விதியின்படி நீங்குகிறதுன்னு எழுதிக்கோங்க. பெரியன் அப்படிங்கிறது என்னது? பெருமை ப்ளஸ் அன். ஓகேவா, பெருமை ப்ளஸ் அன். இதில் வந்து மையின் விதியின்படி இது நீங்கிரும். ஈறுபோதல் விதியின்படி மை வந்து நீங்கிரும். அதுக்கப்புறம் இந்த ரூ இருக்கா, ரூ வந்து என்னது? இரு ப்ளஸ் ஊ வந்து ரூ. ஓகே, இரு ப்ளஸ் ஊ வந்து ரூ. அதில் இந்த உகரம் வந்து கெட்டு அதுக்கு பதிலாக இகரம் வரும். அப்போ இரு ப்ளஸ் இ ரீ. ஓகேவா, இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல இந்த ரூ அப்படிங்கிறது இரு ப்ளஸ் ஊன்னு இருக்குங்க. இல்லை இந்த உகரம் கெட்டுரும், இந்த உகரம் கெட்டு உகரம் கேன்சல் ஆகிட்டு இ வரும். இரு ப்ளஸ் இ ரீ. அப்போ பெரிய ப்ளஸ் அன்னுட்டு வரும். ஓகேவா, இதற்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இடை உகரம் ஈ ஆதல் எனும் விதிப்படி, அதையே எழுதிக்கோங்க. இடை உகரம், இந்த இடை உகரம் வந்து ஈயா மாறுது, ஈ ஆதல் எனும் விதிப்படி பெரிய அப்படின்னு வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது இது கூட வந்து ஒரு உடம்படும் மெய் வந்து வருது. ஓகேவா, இதற்கு பின் வந்து எகர உடம்படும் மெய். இதில் வந்து பெரிய ப்ளஸ் அண்ணன் இருக்கு, பெரியன். அப்போ ஈ அப்படின்ட்டு ஒரு உடம்படு மெய் வந்து வருது. இப்போ இந்த உடன்படு மெய் இருக்குல்ல, இந்த ஈயும் இந்த ஏவும் சேர்ந்து ஈ ப்ளஸ் ஏ அப்படின்ட்டு மாறுகிறது. அதற்கு பேர் வந்து என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே.
இது வந்து உடல், இது வந்து உயிர். அதுதான் உடல் மேல். உயிர் வந்து இது உயிரெழுத்து தானே, ஆங்கிறது உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இ பிளஸ் ஏன்ட்டு வரும். இ அப்படிங்கிறது உடல். உடல் அப்படிங்கிறது என்னது, மெய்யெழுத்து. இந்த உடல் மேலே உயிர் வந்து இருக்கு. உயிர் இ பிளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது வரும்போது இது வருது. அப்போ இதில் எத்தனை இது வருது, மை அப்படின்ட்டு ஈறுபோதல் விதி வருது. இடை உகரம் கெட்டு ஈ ஆது, ஈ அப்படிங்கிறது ஆவா வந்து மாறுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடம்படும் மெய் வந்து வருது. உடம்படும் மெய், மூன்றாவது விதி உடம்படும் மெய் வருது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ட்டு 4 விதிகள் வருது. இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரித்தெழுத்துக்களில் இதே வராது, டவுட்டே வராது. ஈஸியாக போட்டுக்கிட்டு போய்கிட்டே வந்துருக்கலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. படித்தா ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் படிங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து பாசிலை. பாசிலை அப்படிங்கிறது பசுமை ப்ளஸ் இலைன்னு வரும். இது ஈறுபோதல் விதியின்படி மை வந்து போகிறது. அப்போ பசு ப்ளஸ் இலைன்ட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஆதி நீண்டல் அப்படின்ட்டு ஒரு விதி வரும்னு நினைக்கிறேன். ஆதி நீண்டல், இனமிகள் அப்படின்ட்டு நிறைய விதி இருக்குது. பின்னாடி போக போக பார்ப்போம். இந்த வருது ஆதி நீண்டல். ஆதி நீண்டலின்படி அந்த பசு அப்படிங்கிறது பாசு ப்ளஸ் இலைன்ட்டு மாறுகிறது. அடுத்தது இதில் வந்து இச்சு ப்ளஸ் ஊ தான் வந்து என்னது, உகரம். இந்த உகரம் கெட்டு போகுதுங்கிறோம்ல, இதுக்கு வந்து என்னென்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். இச்சு ப்ளஸ் ஊ சு. இதில் இந்த ஊ கெட்டு போவதுக்கான விதியின் பேர் வந்து என்னது, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ அங்கேயும் வந்து அதுதான் வரும், அங்கே சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்கே ஒரு ஊ இருந்துச்சா, இந்த ஊ வந்து ஏன் கேன்சல், இந்த ஊ கேன்சல் ஆகுதுங்கிறோம்ல, இது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் விதியின்படி இந்த ஊ கேன்சல் ஆகிறது. கேன்சல் ஆகி இந்த உகரத்துக்கு பதிலாக இகரம் வந்து வருகிறது. அதுக்கப்புறம் இந்த ஈ வருதுனால இதற்கு இனமான எகரம் உடம்படும் மெய் வந்து வருகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம், அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க. ஒரே பக்கத்தில் கொடுக்க மாட்டானுங்க. ஓகே, இதை நான் எழுதுறேன். பாசிலை அப்படின்ட்டு இருக்கா, அதை வந்து எப்படி எழுதலாம், பசுமை கூட்டல் இலைன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு ஈறுபோதல் விதியின்படி மை வந்து போகிறது. அப்போ பசு ப்ளஸ் இலைன்ட்டு இருக்குது. ஈறுபோதல் விதியின்படி மை வந்து போயிட்டு அப்போ பசுமை கூட்டல், அது ஒரு விதி. ஈறுபோதல் முதல் விதியின்படி போயிட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பசு ப்ளஸ் இலை வந்து பாசு ப்ளஸ் இலைன்ட்டு மாறுது. இது வந்து என்னது, ஆதி நீண்டலாக மாறுது. ஓகேவா? இது ஆதி நீண்டலாக வந்து மாறுகிறது. அப்போ பாசு ப்ளஸ் இலைன்னு வருது. இப்போ இதில் உள்ளது வந்து ஒன்று வந்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுன்படி உகரம் வந்து போகிறது. ஓகேவா? அது மூன்றாவது. அப்போ உகரம் போயிட்டுனா பாச் ப்ளஸ் இலை, இச்சு ப்ளஸ் இ, உயிர் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறதுபடி பாஸ் இலை அப்படின்ட்டு கடைசியாக ஆன்சர் வந்து வருகிறது. பையங்கூழும் வந்து அதே மாதிரி தான் வரும். பசுமை ப்ளஸ் கூழ், இது மை ஈறுபோதல் விதியின்படி கெட்டு போயிடும். பசு ப்ளஸ் கூழ்ன்ட்டு இருக்கும். பைசு ப்ளஸ் கூழ்னு எப்போ வரும்னா, ஓகே எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிறது விதியின்படி வருகிறது. அப்போ ப அப்படிங்கிறது பையாகிறது. அதுக்கப்புறம் இனமிகில். இனமிகில்னா இப்போ இந்த இங்கு வருதுல, இந்த இங்கு அப்படிங்கிறது தான் இதில் இனமிகில். இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது பைங்கூழ் அப்படின்ட்டு வருகிறது. சிற்றோடை, சிறுமை கூட்டல் ஓடை, ஈறுபோதல் விதியின்படி. இது ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இதில் என்னென்ன விதிகள்லாம் இருக்குது, ஈறுபோதல் அப்படின்ட்டு விதி இருக்குது. அது விதியின்படி என்னது, மை அப்படிங்கிறது கேன்சல் ஆகுது. அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகேவா? இதுபடி என்ன நடக்குது நமக்கு, இப்போ இச்சு ப்ளஸ் இ இருக்குன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து சின்ட்டு வருது. இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அடுத்து உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், அது விதியின்படி ஊ வந்து போகுது. அடுத்தது இனமிகில். இனமிகில் அப்படிங்க, ஓகே இந்த 3 தான் முக்கியம். அந்த இனமிகில் அப்படிங்கிறதுல வந்து
இந்த இங்கு இச்சி இந்த மாதிரியான வார்த்தைகள் வரக்கூடியது இனமிகில். ஆதி நீண்டல், ஆதி நீண்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி வரும். ஆதி நீண்டல் அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது பாசு அப்படின்ட்டு வரும். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இது பிரித்தெழுதுக பார்க்குறீங்க போது உங்களுக்கு ஈஸியாக ஓகே இது இப்படி தான் வரும் அப்படின்ட்டு ஆன்சரை தப்பு இல்லாமல் வந்து போட முடியும். ஓகே, சிறுமை ப்ளஸ் ஓடை சிற்றோடை, இது மையப்படி, இது கேன்சல் ஆயிரும். சிறு ப்ளஸ் ஓடை, இது வந்து எப்படி சிற்று ப்ளஸ் ஓடைன்னு எப்படி வருதுன்னா தன்னிற்று தன்னொற்று இரட்டல். ஓகேவா, இப்போ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? இற்று ப்ளஸ் ஊ வந்து ரூ, இது உயிர் உட்குரல் மெய்விட்டு ஓடுன்படி ஊ வந்து கேன்சல் ஆயிடுது. இப்போ இற்று இருக்கு, இப்படி இற்று வரும்போது இது வந்து தன்னொற்று இரட்டலின்படி சிற்று 2 இற்று வரும். ஓகேவா, ரூ வராது, 2 இற்று வரும். இது தன்னொற்று அப்படி வரும்போது இந்த இது இருக்கா, இது கூட இந்த ஓ சேரும்போது இரு ப்ளஸ் ஓ ரோ, இப்போ சிற்று ரோடை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதியின்படி சிற்றோடைன்ட்டு வருது. ஓகே, இது அதே தான் வரும். இது மையின் படி ஈறுபோதல் விதியின்படி மை இதில் கெட்டு போகுது. அடுத்து ஆதி நீண்டலின்படி செம்முங்கிறது சேம் ஆகுது. அடுத்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இன்பின்படி செம் பிளஸ் ஆதல், இந்த மகரம் கேட்டு சேதாம்பல், இது மகரத்துக்கு பதில இது இத்து வருது, சேத்தாம்பல் அப்படின்ட்டு வருகிறது. ஓகேவா, இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான், பயப்படாதீங்க. அதே மாதிரி தான் கருங்குயில், கருமை ப்ளஸ் குயில். ஓகேவா, அதே தான் இருக்கும். இனமிகில், ஈறுபோதல், கருங்குயில், இந்த இது வருது, அவ்வளோதான். மகர ஈற்று புணர்ச்சி, இதில் என்னது மகரம் கெட்டு போகும், அதான் மகர ஈற்று புணர்ச்சி. மரம் ப்ளஸ் வேர், மரம் ப்ளஸ் அடி மரவடி. மரம் ப்ளஸ் அடி மர அடி மரவடி, இந்த மாதிரி வரும். சரி, இது ஒரே இதுதான். மரம் ப்ளஸ் அடி, மகரம் கெட்டு போகுது, மரம் ப்ளஸ் அடின்ட்டு இருக்கு. இதில் இவ்வு அப்படிங்கிறது வருது, மகரம் இம்மு வரும்போது இவ்வு வருது, இவ்வுன்னு வரும்போது இது மரவடியாக மாறுது, இவ்வு ப்ளஸ் வ. ஓகேவா, இந்த 2 சேரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பின்படி மரவடின்ட்டு வருது. வட்டம் ப்ளஸ் கல் வட்டக்கல், ஒரு இனமிகில் வருது. நிலம் ப்ளஸ் கடந்தான் நிலங்கடந்தான், இங்கேயும் வந்து ஒரு இனமிகில் வந்து வருகிறது. கசட தபர இருக்கா இந்த வார்த்தைக்கு, இது இக்கு இஞ்சி இட்டு இத்து இப்பு இரு, இதுதான் இதற்கான இனமிகில். இது இங்கு இஞ்சி இன்னு இந்து இப்பு இம்மு, இதுதான் வந்து இனமிகில் இதில் வந்து வரும். இதை பார்த்துக்கிட்டு இல்லை என்னென்ன இது என்னது ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக கேட்க மாட்டாங்க, ஆனால் பிரித்தெழுதுகளில் நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடக்கு எனும் திசை பேரோடு பிற திசைகள் வந்து சேரும்போது நிலைமொழிகள் ஈரும். ஓகேவா, இப்போ வடக்குன்னு இருக்கா, இப்போ நிலைமொழியின் ஈரும் அப்படிங்கிறது கூ வந்து போகும், மேலும் மெய் அப்படிங்கிறது இக்கு, இந்த 2மே வந்து போகும் வடக்குல. மேற்கு ப்ளஸ் நாடு மேநாடு அல்லது மேல்நாடு மேநாடு. கருமை ப்ளஸ் குழி, ஈறுபோதல் விதியின்படி மை வந்து ஃபஸ்ட்டு கெட்டு போகும். அடுத்தது இனமிகில் கருங்குழி, இனமிகில் வந்து இங்கு வரும், அப்போ ஈறுபோதல் இனமிகில். அடுத்தது அடி அகரம் ஐயாதல், அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிறது ஓகேவா இந்த இதில் வரும். இந்த இதில் எப்படின்னா இந்த பைங்கூழ் அப்படிங்கிறது எங்க பசுமை ப்ளஸ் கூழ்ல இருந்து வரும். ஓகேவா, அதில் வந்து அடி அகரம் அகரம் அப்படிங்கிறது இருங்க, அந்த இதை ஒரு தடவை பார்த்துறோம். ஓகே, அடி அகரம் அப்படிங்கிறது என்னன்னா இப்பு இருக்கா, இப்பு ப்ளஸ் வந்து ப, அதே இப்பு ப்ளஸ் ஐ,
அதை தான் அடி அகரம். இப்பு ப்ளஸ் ஏப்ப அடி அகரம், இப்பு ப்ளஸ் ஐ வந்து பையா மாறுது. அதான் அடி அகரம் ஐயாக மாறுதல். ப வந்து பையா மாறுகிறது தான் இதோடைய அர்த்தம். இப்போ அடியகரம் ஐயா மாதல் வந்து பைங்கோல் இல்லை வருது. ப அப்படிங்கிறது பையா மாறுது. ஆதி நீண்டல் அப்படிங்கிறது மோதூர். இனமிகில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை. தன்னுற்று இரட்டல் அப்படிங்கிறது கரும்பலகை. ஆனால் இது கொஞ்சம் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபார்முலாவை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் தான் வரும். முடிந்தளவுக்கு இதை மனப்பாடம் மட்டும் விட்டுருங்க. ரூல்ஸ் அண்ட் ரிலேஷனை ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. வல்லின மிகமிடங்கள்லாம் பழைய நியூ புக்கில் இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்கள், போதுமானது. ரெண்டையும் பார்த்துக்கிட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிடாதீங்க. அடுத்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹாட். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். பழக பழக பாலும் புளிக்கும். த மில்ஸ் ஆஃப் காட் கிரிண்ட் ஸ்லோ பட் ஷுவர். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் என்று கொள்ளும். த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக கேட்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட 6வது இயல் முடிகிறது. 7வது இயல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.